Let us go to the word of God. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ கிறிஸ்மஸ் சீசனில் we know that it is all about Jesus. நிறைய நேரத்தில் நம்ம கிறிஸ்மஸை வெளிப்பிரகாரமான காரியங்களை வைத்து நம்ம அடையாளப்படுத்தி விடுகிறோம். இந்த கிறிஸ்மஸ் டேஸில் டிசம்பரில் நிறைய இடத்துல சுவிசேஷ கூட்டம் நடத்துகிறதற்கு தேவன் உதவி செய்தார். அப்படி அந்த பீப்புள்கிட்ட போய் பேசும்போது நிறைய இடத்துல கிறிஸ்மஸ்னால் என்னன்னு கேட்டால் இந்த சின்ன பிள்ளைங்களாம் வித்தியாசமான ஆன்சர்ஸ்லாம் சொன்னாங்க. சிலர் ஜீசஸோட பர்த் அப்படின்னு சொன்னாங்க. சிலர் கிறிஸ்மஸ்னால் சாண்டா கிளாஸ் வருவார், கிஃப்ட் தருவார். ஸோ தே ஜஸ்ட் ரிலேட்டட் கிறிஸ்மஸ் டு சம் ஆஃப் த எக்ஸ்டர்னல் திங்ஸ். ஒரு ஸ்டார் மாட்டுறதை பற்றியோ அல்லது ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை வச்சு அதை டெக்கரேட் பண்ணுறதோ அல்லது கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்குறதோ கேக் நல்ல கேக்கை சாப்பிட்றதோ உண்மையான கிறிஸ்மஸோடைய இதல்ல. த ரியல் கிறிஸ்மஸ் இஸ் ஆல் அபவுட் ஜீசஸ். ஆமென். உண்மையான கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது இயேசு இந்த பூமிக்கு மனிதனாய் அவதரித்தது தான் உண்மையான கிறிஸ்மஸோடைய செய்தியாக இருக்க வேண்டும். அப்போ இந்த யோவான் அழகாக எழுதுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி அவர் ஆரம்பித்து 14ஆம் வசனத்தில் சொல்லும்போது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த விண்ணுலகத்தை விட்டு இந்த மண்ணுலகத்திற்கு அவர் நமக்கு ஒரு மீட்பு உண்டாகும்படியாக, நமக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகும்படியாக, நமக்கு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அதன் விளைவாக ஏற்பட்ட எல்லா தீமையிலிருந்து நம்மை அதிலிருந்து விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே இந்த தேவன் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி நம்ம வாழ்க்கையை அதன் அடிப்படையில் வாழலாம் என்பதை குறித்து சுருக்கமாக சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனிதனாய் வந்ததை குறித்து ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் முன்னுரைக்கப்பட்டது. அதன்படியே இயேசு இந்த பூமியிலே வந்தார், மனிதனாக அவர் பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கலாத்தியர்ல 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் இப்படி சொல்லுகிறார், காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி அந்த ஆண்டவருடைய அன்பை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியிலே அவர் மாம்சமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் என்றால், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இடையே, மனுக்குலத்திற்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பாலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் அவர் அந்த தொடர்பை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு முன்னால ஏதேன் தோட்டத்தில் மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு அது கெட்டு போயிற்று. அதில் ஒரு பெரிய ஒரு இடைவெளி உண்டானது. அந்த இடைவெளியை சரி பண்ணுகிறதற்கு மனிதன் எத்தனையோ விதங்களிலே தன்னுடைய முயற்சிகளை செய்கிறான், பல காரியங்களை செய்கிறான், பல பூஜைகளை செய்கிறான், புனஸ்காரங்களை செய்கிறான், பல விதத்தில் அதற்கான முயற்சிகளை செய்கிறான். ஆனால் துண்டிக்கப்பட்ட தொடர்பை சரி பண்ண அவனாலே முடியவில்லை. ஆனால் அதை சரியாக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக அவதரித்தார். ஆமென். அல்லேலூயா. இதை இன்னும் நம்ம சொல்லணும்னா, ஒரு பெரிய ராஜா
ஒரு சேரியில வந்து அந்த சேரி மக்களை சந்திக்கிறார். சந்தித்து அவர்களோட கூட தங்கி இருக்கிறார். அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய வாழ்க்கையை நன்மையாக மாற்றுகிறார். இன்னைக்கு நமக்கு தெரியும், அரசியல்வாதிகள்லாம் வரும்போது அவங்க வந்து நம்ம கூட வந்து தங்கி இருக்க மாட்டாங்க. பெரிய ஒரு தலைவர் வந்தாருன்னா வந்துட்டு உடனே போவாரே தவிர அவர் கூட இருந்து இது பண்ண மாட்டார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசிட்டிங் பண்ணுறதுக்கு வரல. He came to earth to be with us forever. Amen. நம்மோடு கூட ஹல்லேலூயா, நம்மோடு கூட இருந்து ஹல்லேலூயா நம்மை மீட்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக, நமக்கு ஒரு உன்னதமான பரலோக வாழ்வை நமக்கு கொடுக்கும்படியாக, நமக்கான ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஒரு பாலமாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அவருடைய மனு அவதாரம் ஆனதுல ஆண்டவருடைய கோபாக்கினை, ஆண்டவராகிய தேவனுக்கும் நமக்கும் இருந்த பிரிவினையை அவர் போக்குகிறார். தேவனுடைய கோபாக்கினை போக்கும்படியாக அவர் தன்னைத்தானே சிலுவையிலே மரிக்கிறதற்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர் வந்து நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக சிலுவையிலே மரிக்கிறார். அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார். 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். நீங்க பவுல் எழுதின தீமோத்தேயுக்கு எழுதின 1வது நிருபத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இவ்விதமாக அதை நாம் வாசிக்க முடியும். 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் இப்படி நாம் பார்க்கிறோம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தது உண்மை. அவர் இந்த பூமியில வாழ்ந்தது நிஜம். அவர் எல்லாராலும் அவர் பார்க்கப்பட்டார். எல்லாரும் மத்தியிலையும் அவர் அறிவிக்கப்படுகிறார். எல்லாமே நடந்தது. கடைசியில நம்ம பார்க்கிறோம், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு அவர் அந்த சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் பாலமாக நமக்கு திகழ்கிறார். இன்றைக்கும் பரலோகத்துக்கு போகிறதற்கு ஒரு வழியாக, ஒரே வழியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இன்றைக்கும் நமக்காக அங்கிருந்து பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஸோ he has made the divine connection. அந்த ஒரு தெய்வீக தொடர்பு நமக்கு பெற்று தந்திருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் அவர் சிலுவையிலே, அவர் இந்த பூமிக்கு வந்து நமக்காக சிலுவையிலே அவர் தன்னுடைய ஜீவனை தந்து பிசாசினுடைய ராஜ்யத்தின் மேலே, பிசாசின் மேலே அவர் ஒரு வெற்றியை அவர் பெற்றதினாலே இதெல்லாம் சாத்தியமாகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே ஆண்டவராகிய தேவன் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்று சொல்லி அன்றைக்கே அந்த மீட்பின் திட்டத்துக்கான முதல் வித்தை ஆண்டவராகிய தேவன் முன்னுரைத்தார். அந்த வார்த்தையின்படியே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார். அந்த வாழ்க்கை வாழ்ந்தது மட்டுமல்ல, கடைசியில் அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காக சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையின் மரணத்தின் மூலமாக, அவர் உயிர் தெழுந்ததின் மூலமாக பிசாசின் தலையை அவர் நசுக்கி போட்டார். ஹல்லேலூயா. அந்த வெற்றி நிமித்தமாக மனுக்குலம் ஏதேன் தோட்டத்திலே இழந்த அதிகாரத்தையும் ஆளுகையும் அவர் பிசாசின் கரத்திலிருந்து பறித்து கொண்டார். இன்றைக்கு அதை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்ந்து இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. டுடே
we are partaking in his victory. அவருடைய வெற்றியிலே நம்ம பங்கு அடைகிறவர்களாக இருக்கிறோம். ஏற்கனவே அவர் அதற்கான எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து நிறைவேற்றி இருக்கிறார். அவர் வெற்றி சிறந்தவராய் இருக்கிறார். அந்த வெற்றியை நாம் சுதந்திரிக்கிறவர்களாக இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு நம்ம உள்ளத்துல பிறந்திருப்பாரானால், நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நம்முடைய இருதயத்தில் ஆண்டவராக இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டிருப்போமானால், இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அவர் சிலுவையிலே சம்பாதித்த அந்த வெற்றியிலே பங்கு உள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு யுத்தத்தில், ஒரு போராட்டத்தில் நாம போய் போராடி வெற்றி பெறுகிறது வேற, ஏற்கனவே வெற்றி பெற்றதை நம்ம நிலைநாட்டுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறது வேற. ஆமென். ஹல்லேலூயா. Christ has already conquered over death on the cross. கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையிலே சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தவராய் இருக்கிறார். அவர் வெற்றி சிறந்தவராய் இருக்கிறார். அந்த வெற்றியை நாம் சுதந்திரிக்கிறவர்களாய் நிலைநாட்டுகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இன்கார்னேஷன், அந்த தேவன் மனிதனாய் வந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது என்பது நம்முடைய வாழ்க்கையை ஒரு வெற்றி உள்ளதாக மாற்றுகிற ஒரு காரியமாக இருந்தது. எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளையாக நீங்களும் நானும் நாம் சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளின் மேலையும் ஒரு வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம். அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். அதை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறோம். வேற எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி அறிந்து வைத்திருப்போமானால் எதை குறித்தும் நாம் என்ன செய்ய மாட்டோம்? கலங்கியோ பயந்தோ நம்ம வாழ்க்கையை வாழ மாட்டோம். தைரியமாகவே இருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 17ஆம் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமா இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று. ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. Jesus Christ has conquered death. அவர் மரணத்தை ஜெயித்தார். அவர் அதிகாரத்தை தன்னுடைய கையில் எடுத்திருக்கிறார். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்கள் அவருடைய கையில் இருக்கிறது. ஆனபடினாலே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அல்லது உலகத்தில் அநேக விதமான பயங்கள் உண்டு. ஆனால் எல்லா விதமான பயங்களும் அது நியாயமான பயங்கள் இல்லாமல் கூட இருக்கும். ஆனால் நாம் எதற்குமே பயப்பட வேண்டாம் என்பதை ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தில் உணர்த்துகிறார். இயேசு பிறந்த போது அன்றைக்கு தேவதூதர்கள் அன்றைக்கு மேய்ப்பர்களிடத்தில் தோன்றி அவர்களுக்கு அந்த நற்செய்தியை அறிவிக்கும் போது இந்த மேய்ப்பர்கள் அதை பார்த்து பயந்தார்கள். அப்பொழுது முதலாவது தேவதூதன் சொன்ன வார்த்தை, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் சொன்னதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நமக்கு வருகிற பயங்களை நாம் நிச்சயமாகவே மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக வெற்றி சிறந்தவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் வெற்றி சிறந்தவராக இருக்கிறபடினாலே நாமும் அதை மேற்கொள்ள முடியும். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயத்தோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவர் முந்தினவரும் அவர் பிந்தினவரும் அவர் உயிரோடு இருக்கிறவருமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசு இந்த பூமிக்கு ஒரு சின்ன பாலகனாய் வந்தார். இன்றைக்கு அவர் வெற்றி சிறந்தவராய் பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் சொல்லும்போது, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி எபிரேயர் 13:6 அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக அவர் இருக்கிறார். அவர் நம்மை ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் அவர் அதிசயமாய் ஆச்சரியமாய் அந்த வெற்றியின் பாதையிலே நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக விதமான பயங்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையில உண்டு. ஆனால் எல்லா பயங்களை நீக்கி
ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது நிமித்தமாக நடந்தது என்ன என்றால், இன்றைக்கு நமக்கு ஒரு நித்திய நம்பிக்கை அது கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம வாழுகிற போது சில நேரங்களில் பல சூழ்நிலைகளில் அந்த நித்திய நம்பிக்கை நம்ம இழந்து போகிறோம். சில நேரம் இப்போ காலையில் பிரசங்கம் பண்ணும்போது கிருஷ்ணாபுரத்தில் சொல்லும்போது கேட்டேன், எத்தனை பேர் நித்திய நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கு முன்னால் ஒரு அல்லேலூயாலாம் சத்தமாக சொல்லிட்டு இருந்தவங்க இந்த கேள்வி கேட்டவுடனே கொஞ்சம் சவுண்டு குறைஞ்ச மாதிரி இருந்தது. அப்போ சரி, நித்திய நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களை ஆயத்தப்படுத்த தான் உங்களை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. சபையானது அதுக்காக தான் கர்த்தர் வச்சிருக்காங்க. உங்களை எல்லாம் சரி பண்ணி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி தேவ ராஜ்யத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தான் நம்மளை கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த நித்திய நம்பிக்கை உடையவர்களாக நம்ம வாழ வேண்டும். அந்த ஒரு காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அவருடைய மனு அவதாரம் நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயர் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 15ஆம் வசனத்திலிருந்து அந்த 20ஆம் வசனம் வரைக்கும் அங்கே நம்ம பார்க்கும்போது, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அடுத்த வசனம், அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர், சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரமாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே சகலமும் அவருக்கென்றும் அவருக்காகவும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் எல்லாவற்றையும் பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் எல்லாவற்றையும் ஒப்புரவாக்கி கொள்ள ஆண்டவர் சித்தம் கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அதன் அடிப்படையில் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரணத்திற்கு முதல் பரணானவராக இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை நமக்கும் அவர் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வந்தார், அவர் இந்த பூமிக்கு வந்தார், அவர் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், அவர் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், அவரை அடக்கம் பண்ணினார்கள், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக நமக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. நமக்கும் ஒரு நித்தியத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த உலகத்தில் தற்காலிகமாக கொஞ்ச காலம் நம்ம இருக்க போகிறோம், ஆனால் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நித்திய காலமாக அவரோடு கூட என்றென்றைக்குமாய் நாம் வாழப் போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நித்திய நம்பிக்கையை அவரே நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது அந்த நித்திய நம்பிக்கையை இழக்கக்கூடிய சில நிலைமைகளில் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட நிலைமையில் உள்ளவர்களுக்கும் ஒரு நித்திய நம்பிக்கையை கொடுக்கிறதற்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராகிய பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் ஏற்றத்தாழ்வுகள் வரும், சில நேரங்களில் சறுக்கல்கள் வரும், சில நேரங்களில் பலவிதமான பிரச்சனைகள் வரும், குறைபாடுகள் வரும். ஆனால் அவைகளின் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் தேவனை விட்டு தூரமாய் விலகி போகும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்களையும் நேசிக்கிறார், அப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரு வாழ்வு கொடுக்க விரும்புகிறார், அப்படிப்பட்டவர்களை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. யாரையும் அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் வெறுத்து ஒதுக்கிறவர் அல்ல, எல்லாரையும் நேசிக்கிறார். மனம் திரும்பி அவரிடத்துல நம்ம வந்து ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் மீண்டும் வாய்ப்பு அளிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராகிய ஒரு பிரதான ஆசிரியர். He knows what you are going through. இன்னைக்கு உங்க வாழ்க்கையின் என்ன சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க, என்ன நிலைமையில இப்படி இருக்கிறீங்க, என்ன காரியம் உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறது, எல்லாவற்றையும் அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் யாருக்குமே தெரியாம இருக்கலாம், உங்க நிலைமை உங்க கஷ்டம் யாருக்குமே புரியாம இருக்கலாம், பட் he understands it. அல்லேலூயா. அவர் அதை நன்றாய் அறிந்திருக்கிறார், புரிந்து வைத்திருக்கிறார். அப்ப நம்ம தடுமாற்றங்கள் ஆனாலும் சரி, நம்மளுடைய தோல்விகளானாலும் சரி, நம்முடைய சறுக்கி விழுந்த நிலைமைகள் ஆனாலும் சரி, அதிலிருந்து நம்மை மீண்டும் தூக்கி எடுத்து நம்மை அவர் வைக்க விரும்புகிற ஸ்தானத்தில் அவர் வைக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் இன்றைக்கு நம்ம அவரிடத்தில் வர முடியும். அல்லேலூயா. உலக மக்கள் ஒரு சில நேரங்களில் நம்ம செய்த காரியங்களின் அடிப்படையில் நம்மை ஒதுக்குவார்கள், வெறுப்பார்கள், நம்மை புறக்கணிப்பார்கள், நம்மை என்ன செய்வாங்க, சில நேரங்களில் நமக்கு எந்த ஒரு சான்ஸுமே கொடுக்க மாட்டாங்க. பட் காட் கிவ்ஸ் us chances for us to come back to him. ஹல்லேலூயா. நம்ம திரும்ப அவரிடத்தில் வருவதற்கும் அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய பிள்ளைகளாகும்படியாகவும் அவர் வைத்திருக்கிற அந்த நித்தியத்தில் அவரோடு கூட சேர்ந்து நம்ம பங்கடைகிறதற்குமான ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக செய்திருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருப்போமானால், இன்றைக்கு I am very far away from God, நான் ஆண்டவரை விட்டு வெகு தூரமாய் நான் போன நிலைமையில இருக்கிறேன், இன்னைக்கு அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, நான் பின்மாற்றத்தில் நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். சில நேரங்களில் ஏதோ கிறிஸ்மஸ் பண்டிகைக்காக நான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், மற்றபடி எனக்கும் ஆண்டவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை அப்படிங்கிற நிலைமையில நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் எந்த நிலைமையில நீங்கள் இருந்தாலும் உங்களுக்காகவே விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகிற்கு வந்து உங்களுக்காகவே தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி உங்களுக்காகவே ஒரு மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றி முடித்து உங்களையும் என்னையும் பரலோகத்திற்கு கொண்டு போக ஒரு ஆண்டவர் ஹல்லேலூயா விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். அந்த நித்திய நம்பிக்கையை உடையவர்களாக ஒவ்வொரு நாளும் இந்த பூமியிலே நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் வந்து வாசம் பண்ணினது நிமித்தமாக ஒரு வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. நம் வெற்றி பெற்ற நிலையிலிருந்து நாம் தொடர்ந்து வாழ்க்கையை வெற்றியோடு வாழ முடிகிறது. ரெண்டாவது, ஒரு நித்திய நம்பிக்கை உடையவர்களாக ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ முடியும். அல்லேலூயா. மரண பயத்தினால ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழுகிற நமக்கு ஒரு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை இயேசு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதே மாதிரி அல்லேலூயா, மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். மாம்சமாக இந்த பூமிக்கு வந்தது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில நாமும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய பிறப்பை பற்றிலாம் நமக்கு நல்லா தெரியும். அந்த ஸ்டோரியை பல முறை நம்ம பார்த்துருப்போம். ஏன் நாம கூட சில நேரங்களில் அதில் ட்ராமாலாம் பண்ணியிருப்போம். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பிறக்கும்போது
சாஸ்திரிகள் அவரை தேடி வர்றாங்க. இப்படி யூதருக்கு ராஜாவா ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி அவரை பார்க்க வர்றாங்க. நேராக எங்கே போகிறாங்க? நேராக போய் ஏரோதுனுடைய அரண்மனைக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய எண்ணம் எப்படின்னா, ஒரு ராஜானா அரண்மனையில் பேலஸில் தான் பிறக்கணும் அப்படின்ற எண்ணம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்ததோ பெத்லகேம் என்கிறதான ஒரு ஊரில், ஒரு எளிமையான ஒரு இடத்துல பிறக்கிறார். மீகா அதை குறித்து தீர்க்க தரிசனமாய் உரைத்த போது 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், எப்ராத்தா என்னும் பெத்லகேமே, நீ யூதேயாவின் ஆயிரங்களில் சிறியவனாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிற பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அப்படின்னு சொல்லி அதை குறித்து சொல்லப்பட்டதை பார்க்குறோம். ஒரு ஏழ்மை கோலமாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அதற்கான நோக்கம் என்ன? அந்த 2 கொரிந்தியர்ல பவுல் எழுதுகிறார், நீங்களும் நானும் தரித்திரத்தில் இருந்த நீங்களும் நானும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாறும்படிக்கு ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்த அவர் நமக்காக தரித்திரரானார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஏழை கோலம் எடுத்து அவதரித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களில் காணப்பட கடவது, உங்களில் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அடுத்த வசனம், அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் ஓகே, அதோட போதும். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, imagine this, he is God, he is the one who was filled with the glory in the heaven. அவர் பரலோகத்தில் அவ்வளவு மகிமை நிறைந்தவராக அவர் இருக்கிறார். கோடான கோடி தேவ தூதர்கள் கூட்டங்கள் அவருக்கு பணிவிடை செய்யவும், அவரை ஆராதிக்கவும், அவரை உயர்த்தி துதித்து கொண்டே இருக்கவும் அங்கே இருந்தது. ஆனால் அவர் தேவனுக்கு கொள்ளையாடின பொருளை, அவர் சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் என்ன செய்கிறார்? தன்னைத்தானே வெறுமையாக்கி அவர் முற்றிலுமாய் கீழ்ப்படிந்தவராய் அவர் தாழ்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்துகிறார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு பெரிய ஒரு தேவனுடைய மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றதான் இந்த பூமியில வந்தார். அதற்காக அவர் என்ன ஒரு விலை கிரயத்தையும் செலுத்துகிறதற்கு ஆயத்தமாக இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த பூமியில ஏதோ ஒரு கதை போல நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக இங்கே இல்லை. கர்த்தர் நம்மையும் ஒரு நோக்கத்தோட படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. தேவன் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிற காரியங்கள் உண்டு. அநேகருக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி செய்கிறதற்கு நாம் எதை நம்ம கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோம், எதை நாம் இழக்க ஆயத்தமா இருக்கிறோம், எதை நாம் விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோம், கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆமென். அவர் மகிமையை விட்டு, அவர் அந்த விண்ணுலக விட்டு அவர் இந்த பூமிக்கு வந்து ஒரு சாதாரணமான ஒரு நிலைமையில நம்மை போலவே இந்த பூமியில வாழ்ந்தார். நம்மை போலவே அவர் பாட அனுபவித்தார். நம்மை போலவே இந்த பூமியில அவர் பல விதங்களில் அனுபவங்களை அவர் பெற்றார். சில நேரங்களில் நாம நம்முடைய ஸ்தானத்தை விட்டு இறங்குகிறதுக்கு யோசிக்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றதுக்கு யோசிக்கிறோம். சில நேரங்களில் நமக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளை விட்டு நம்ம வெளியே வர்றதுக்கு யோசிக்கிறோம். இயேசுவை பற்றி 4 பேருக்கு சொல்லணும் அப்படின்னா பல யோசனைகளோடு நம்ம காணப்படுகிறோம். சொன்னால் அவங்க கேட்பாங்களா, அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களா, ஏதாவது நம்மளை திட்டிடுவாங்களா, ஏதாவது நம்மளை பண்ணிடுவாங்களா, இப்படி பல நிலைகளில் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நமக்காக எல்லாவற்றையும் விட்டு வர அவர் ஆயத்தமாய் இருந்தாரே, அவருக்காக நாம் எதை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் எல்லாவற்றையும் நமக்காக விட்டு அவர் வார்த்தையாக இருந்தவர், தேவனோடு இருந்தவர், தேவனாக இருந்தவர், அவர் மாம்சமானார். அவர் நம்மை போல ஒருவராக இந்த பூமிக்கு வந்தார். ஒரு பெரிய தேவ திட்டம் நிறைவேறுகிறதற்கு தன்னைத்தானே முற்றிலும் கீழ்ப்படிந்தவராக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா.
உங்களை குறித்த தேவ திட்டம் பெரியது. அந்த தேவ திட்டம் நிறைவேற எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் அதற்கென்று உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களை அதற்காக என்ன ஒரு பெரிய தியாகத்தை செய்ய ஆயத்தமா இருக்கிறோம்? யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. நம்முடைய தேசம் ஆண்டவரை அறியாத தேசமாக தான் இருந்தது. ஆண்டவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத நிலைமையில தான் காணப்பட்டோம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் நம்மை நேசித்தபடினாலே நம்மை சந்திக்கும்படியாக அவருடைய அப்போஸ்தலனாகிய தோமாவை அனுப்பினார். அதை தாண்டி அநேக மிஷனரிகள் தங்களுடைய வாய்ப்புகளை, வசதிகளை, தங்களுடைய குடும்பங்களையும் விட்டு இந்த தேசத்தில் பாட அனுபவிக்க புறப்பட்டு வந்தார்கள். இந்த தேசத்தில் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையின் நிலைமைகளுக்கு வந்து அவர்கள் தங்களை தாழ்த்தி அவர்கள் உழைத்தார்கள், கர்த்தருடைய சேவையை செய்தார்கள். ஆனபடினாலே ரட்சிப்பு நம்முடைய தேசத்திற்கு கடந்து வந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா எங்கேயோ யாரோ ஒருவர் அதற்காக விலை கிரயம் செலுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்க விலை கிரயம் அநேகருடைய ரட்சிப்புக்கு காரணமாக இருக்குமா? எத்தனை பேர் அப்படி நீங்க செய்ய விரும்புறீங்க? ஐ எம் ரெடி டு டூ எனிதிங் ஃபார் ஜீசஸ். எனக்காக இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாரே, என்னுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறுகிறதற்காக, நான் ரட்சிக்கப்படுவதற்காக, நாம் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நான் வெளியே வருவதற்காக அவர் இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை செய்திருக்கிறாரே. நானும் அவரை போல மற்றவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள, மற்றவர்கள் விடுவிக்கப்பட, மற்றவர்கள் ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள என்னால ஆனதை கர்த்தருக்காக நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய சுயம் வெறுத்து தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி நமக்காக தன்னை அர்ப்பணித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய நேரங்களை, நமக்கு இருக்கிற உடைமைகளை, நமக்கு இருக்கிற கிருபைகளை, நமக்கு இருக்கிறதான வாய்ப்புகளை கர்த்தருக்காக பயன்படுத்த ஆயத்தமாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருக்காக சில காரியங்களை கூட விட்டு கொடுக்க ஆயத்தமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பெரிய ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவின் ஒரே பேரான குமாரனுக்கு ஒப்பான மகிமையாகவே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மை பார்க்கிறவர்கள் நமக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்க்க வேண்டும். நம்ம அவருடைய மகிமையை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கணும். நாம் அவருக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இல்லாமல் அங்கே இருக்கும்போது அங்கே இருக்கிற மாதிரி நம்ம காண்பித்துட்டு இங்கே வரும்போது இங்கே வேற மாதிரி நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. சாட்சி உள்ள வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற வாழ்க்கையாக, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழாயடியில் தண்ணி பிடிக்கும்போது இங்கே இருக்கிற மாதிரி அங்கேயும் நம்ம இருக்கணும். ஆமென். ஆமாம், சொந்த சகோதரர்கள் சொத்து பிரிக்கும் போது கொஞ்சம் அவங்க கூட எடுத்துட்டாங்கன்னா அப்பயும் நமக்குள்ளே இருக்கிற இயேசுவை தான் அவங்க பார்க்கணும். ஆமென். கடன் வாங்கினவங்க திருப்பி கொடுக்கலைனாலும் நமக்குள்ளே இருக்கிற இயேசுவை பார்க்கணும். உலகம் நம்மளை உற்று நோக்கும், நம்மை கவனிக்கும். நமக்குள்ளே இருக்கிற இயேசுவை பார்க்க விரும்பும். நாம் அதற்கேற்ற விதத்தில் நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டும். நமக்குள்ளே இருந்து அவருடைய மகிமை தான் வெளிப்பட வேண்டும். நம்ம ஒரு மாற்றத்தை நம்ம காண்பிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை காட்ட வேண்டும். நம்ம வாழ்க்கை தான் இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கணும். நம்ம பேச்சுக்கள், நம்ம நடக்கை, நம்ம சிந்தை மாறி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சாட்சிகளாக நம்ம இருக்கணும். பாலில் உறவுதுனா முழு பால் என்ன செய்யும்? தயிராக இதாயிரும் இல்லையா? அதே மாதிரி நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ஆண்டவரை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அங்கே அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் மறுரூபத்தையும் ஏற்படுத்த கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் கரம் பிடித்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் ஒரு புளித்த மாவை போல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறவராக, அநேக அல்லேலூயா மாற்றுகிறவராய் பயன்படுத்துவாராக. ஆமென். சொல்லுங்களேன், ஆசீர்வாதமாக 2 வார்த்தை சொல்லலாமே கிறிஸ்மஸ் அன்னைக்காவது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களை கர்த்தர் பயன்படுத்தணும்னா
உங்கள் வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை அதுக்கு ஏற்ற விதத்தில் இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் முதலாவது அந்த சேஞ்ச் நம்ம பார்க்கணும். நம்ம அப்படி ஒரு மாற்றமுடையவர்களாக இருக்கும்போது தான் நம்மால் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நிலைமையில் நாம் இருக்க முடியும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம உலகத்தில் நமக்கு எத்தனையோ நண்பர்கள், அறிமுகமானவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. யூ கேன் மேக் எ சேஞ்ச் இன் தர் லைஃப் பை யோர் டெஸ்டிமனி. நீங்கள் அவங்க வாழ்க்கையில் உங்கள் சாட்சியின் ஜீவியத்தின் மூலமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். நீங்கள் போய் ரொம்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது. பேசிக்கிட்டே இருங்க. எப்போ பேசினாலும் இயேசுவை பற்றி பேசுங்க. எப்போ பேசினாலும் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை விவரித்து சொல்லுங்கள். ஆனால் எப்பவுமே அவருடைய சாயலை அணிந்து கொண்டு பேசுங்க. ஹல்லேலூயா. அவருக்கு சாட்சிகளாக நீங்கள் இருந்து கொண்டு நீங்கள் நடக்கிற நடக்கை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண்பிக்கிற சாட்சி அநேகருடைய வாழ்க்கையை ஊடுருவி செல்லும். அநேகருடைய உள்ளத்தை ஊடுருவி செல்லும். கிறிஸ்து அவங்க இருதயத்தில் பிறக்கிறதற்கு நீங்க ஒரு கருவியாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை காண்பிக்க, தேவ அன்பை நாமளும் அவர்களுக்கு காண்பிக்க, பொறுமையை காண்பிக்க, மன்னிக்கிற தன்மையை காண்பிக்க கர்த்தர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் இந்த கிறிஸ்மஸ் நாளில் உண்மையான கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் இயேசு பிறக்கிறது தான். என் வாழ்க்கையில் இயேசு பிறக்கிறதுனா என் வாழ்க்கை மறுரூபமாகிறதா. அவர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் பிதாவுக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். நாமும் அப்படி வாழ்ந்து நம்ம காட்டும் பொழுது, நம்ம வாழ்க்கையில் அந்த மாற்றம் வரும் பொழுது, அதுதான் உண்மையான கிறிஸ்மஸாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ மாற்றப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் நம்ம இருக்க போகிறோம். இந்த கொஞ்ச காலத்திலையும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மறுரூபம், ஒரு மாற்றத்தோடு நம்ம வாழ்ந்து காட்டுவோமான நிச்சயமாக அது மற்றவர்களையும் அது கர்த்தர் அண்டையிலே கொண்டு வருகிறதற்கு, மற்றவருடைய உள்ளத்திலையும் இயேசு பிறக்க செய்கிறதற்கு ஏதுவான ஒன்றாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஹல்லேலூயா. மறுபடியும் அவர்கள் பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே வருகிறதற்கு நம்மை கர்த்தர் முதலாவது ஒரு கருவியாக பயன்படுத்தட்டும், சாட்சியாய் நிற்க உதவி செய்யட்டும், மறுரூபமாக்கப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நமக்கு கர்த்தர் உதவி செய்யட்டும். ஆண்டவருடைய நோக்கம் நம்மிலே நிறைவேற கர்த்தர் உதவி செய்யட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நம்ம ஒரு அந்த ஆண்டவராக இயேசு நம்மை தேடி இந்த பூமிக்கு வந்தது, அவர் நமக்காக அவர் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாகவும், பிசாசின் மேல் ஒரு வெற்றியை அவர் பெற்று தரும்படியாகவும் வந்தார். அந்த வெற்றியிலே இருந்து, அந்த வெற்றி பெற்ற நிலையிலிருந்து தொடர்ந்து நாம் முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு நித்திய நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த நித்திய நம்பிக்கையோடு கூட நம்ம தொடர்ந்து அவருடைய வருகையை எதிர்நோக்கி நாம் காத்திருப்போமாக. நம்ம தரித்திரமான நிலைமையிலிருந்து ஐஸ்வர்யவான்களாய் மாற்றவும், நம்முடைய வாழ்க்கையை நோக்கமுள்ள அர்த்தமுள்ள வாழ்க்கையை மாற்றவும் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்ததாக, நம்ம தரித்திரங்கள் நீங்கி சகலமும் ஹல்லேலூயா நன்மையாய் பரிபூர்ணமாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சாட்சி உள்ளதாய் இருக்கட்டும், மறுரூபமா ஆக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும். நம்ம வாழ்க்கையில முதல்ல இயேசு பிறந்தார் என்பதற்கான அடையாளங்கள் காணப்படட்டும். நிச்சயமாய் மற்றவருடைய வாழ்க்கையிலும் ஒரு தாக்கத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி கிறிஸ்மஸ். காட் பிளஸ் யூ. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த நாளை இன்றைக்கு உலகமெல்லாம் கொண்டாடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே உலகத்திலே வந்தது, உலக வரலாறு ரெண்டாக பிரிக்கப்பட்டது. இயேசு இந்த உலகத்தில் வந்ததுனால உலக வரலாறு ரெண்டாக பிரிக்கப்பட்டது. இன்றைக்கு 2025 வருஷம் 12ஆம் மாதம் 25ஆம் நாள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு சரித்திரத்தில் வந்ததுனால அவருடைய சரித்திர நாயகனாக இருந்து அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் நாம் பள்ளியில் பாடம் படிக்கும்போது, ஹிஸ்ட்ரி படிக்கும்போது அல்லது இலக்கியங்கள் படிக்கும்போது அதில் கி என்று சொல்லி வரும். கிறிஸ்துவுக்கு முன்னான காலம், கிறிஸ்துவுக்கு பின்னான காலம். ஆகவே இயேசு உலகத்தில் வந்ததுனாலே உலக வரலாறு ரெண்டாக பிரிக்கப்படுகிறது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவர் வந்ததை வைத்துத்தான் உலகமே இன்றைக்கு
வரலாறு ஆரம்பிக்கிறது. இதே போல இயேசு யாருடைய வாழ்க்கையில் வருகிறாரோ அவருடைய வாழ்க்கையில் இயேசு வருவதற்கு முன்னான ஒரு வாழ்க்கை, இயேசு வந்ததற்கு பின்னான ஒரு வாழ்க்கை. முன்னாலே பவுல் சுதா, முன்னாலே நான் தூசிக்கிறவனாக இருந்தேன், துன்பப்படுத்துகிறவனாக இருந்தேன், அகால பிறவியாக எனக்கு இயேசு தரிசனமானார், என் வாழ்க்கையை சந்தித்தார், என் வாழ்க்கையை மாற்றி அமைத்தார். அவர் சொல்லும்போது சொன்னார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், என்னை சந்திக்க, என் வாழ்க்கையை மாற்ற, என்னை மறுரூபப்படுத்த, என்னை அவரை போல மாற்ற என்னையும் தேடி வந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த இயேசுவை கண்டவர்கள், மெய்ப்பர்கள் அவரை கண்டபோது சந்தோஷம் அடைந்தார்கள். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்றைய கர்த்தராகிய கிறிஸ்து என்ற ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். போய் பார்த்து சந்தோஷம் அடைந்தார்கள். இதே போல சாஸ்திரிகளும் அந்த குழந்தையை தேடி போனார்கள். ஆகவே அவர்களும் பார்த்து வேதம் சொல்லுது, ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா சொல்லுமா. கிறிஸ்மஸ்ல ஆனந்த சந்தோஷம். பிரியாணி சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும் இயேசு வந்ததற்காக சந்தோஷம். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. சிலருடைய மைண்டில் கிறிஸ்மஸ்னா பிரியாணி, சிலர் மைண்டில் புது சட்டை புது சேலை தான் கிறிஸ்மஸ், சிலருடைய வாழ்க்கையில் புதுசாக வர்றதான் கிறிஸ்மஸ். நோ, இயேசு வந்தாலே கிறிஸ்மஸ் தான். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. பாஸ்டர் பிரேம் நிறைய காரியங்கள் சொன்னாங்க. ஆனால் அதில் ஒன்று, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். என்னத்தை இழந்து போனோம்? முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு அதிகாரத்தை கொடுத்தார், ஆளுகை கொடுத்தார், ராஜ்யத்தை கொடுத்தார், தேவ சாயல கொடுத்தார், தேவ மேன்மையை கொடுத்தார், தேவ மகிமையை கொடுத்தார். எல்லாவற்றையும் இழந்து போனான். அந்த இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படி இரண்டாம் ஆதாமாகிய இயேசு அவர் வெண்ணிலிருந்து இந்த மண்ணுக்கு வந்தார். அல்லேலூயா சொல்லுமா. இந்த காலை வழி எவைகளெல்லாம் இழந்து போனீர்களோ அவைகளெல்லாம் திரும்ப பெறுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. அல்லேலூயா. இழந்து போன எல்லாம் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படி, ஆண்டு கொள்ளும்படி நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார். ஆதியாக 1:28 பார்க்கும்போது அவருக்கு கொடுத்த கட்டளை, ஆதாமுக்கு ஏவாளுக்கு கொடுத்த கட்டளை என்ன கொடுத்தார்? நீங்க பலுக வேண்டும், நீங்க பெருக வேண்டும், பூமியை நிரப்ப வேண்டும். அது மட்டும் அல்ல, அதை விட நீங்க சமுத்திரத்தில் உள்ளவைகளையும். பின்பு தேவன் அவர்களை பார்த்து, நீங்கள் பலுக வேண்டும், பெருக வேண்டும், பூமியை நிரப்ப வேண்டும், அதெல்லாம் கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்கள் மேல் அதிகாரம், ஆகாயத்து பறவைகள் மேல் அதிகாரம், பூமியில் நடமாறுகிற சகல ஜீவஜந்துக்களின் அவைகள் மேல் உள்ள அங்க அதிகாரம், அதை எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க. ஆளுகை செய்ய, அடிமைகளாக இருப்பதற்கல்ல, ஆளுகை செய்யும்படி கர்த்தர் நம்முடைய பிதாவாகிய ஆதாமை உண்டு பண்ணினார். அந்த ஆட்சியை, ஆளுகையை, அதிகாரத்தை, மேன்மையை இழந்தான். இழந்து போனதை ஈடு செய்யும்படி இயேசு வந்தார். ஆமென் சொல்லுமா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துல வந்தான். ஆகவே அவன் இழந்தனால கை மாறி போச்சு. யார் கையில போச்சு? பிசாசு கையில போச்சு. ஆகவே தான் நான் மத்தேயு 4 அதிகாரத்தை பார்க்கும்போது ஒரு நாள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே நீங்கள் என்னைய பணிந்து கொள்ளுங்க, நான் அந்த உலகத்தோட எல்லாத்தையும் உங்கள்கிட்ட தர்றேன். ஆதாமுக்கு கொடுத்த அதிகாரத்தை, ஆளுகையை, ஆட்சி அவன் இழந்து போனதுனால அவன் பிசாசு பிடுங்கிட்டான். அவன் பிசாசு பிடுங்கினால மறுபடியும் அவன் பிசாசுலேருந்து பிடுங்கிறதுக்கு ஆண்டவர் நமக்காக பிசாசின் கிரியைகளையும் அழிக்கும்படி 1 யோவான் 3:8 வாசித்து பார்க்கிறோம். இயேசு உலகத்தில் வெளிப்பட்டது நோக்கம் என்னவென்றால் அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி. ஆமென் சொல்லும். அல்லேலூயா. பாவம் செய்கிற எவனும் பிசாசனை உண்டாயிருக்கிறான் என்று பிசாசன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார். ஆமென் சொல்லுமா. மரணத்துக்கு அதிகாரி அவனை மரணத்தில் சாபால ஜெயித்து எழுந்து போன எல்லாத்தையும் ஈடு செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்து. ஆமென் சொல்லுமா. ஆகவே எல்லாம் சொல்லுங்க. பிசாசனுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கும்படிக்கு என் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு உலகத்தில் வந்தார். ஆகவே பிசாசுக்கு எனக்கு இடமில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம், இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதம் இல்லை. கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவனை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் ஆண்டவர் இயேசு மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், நோயை ஜெயித்தார், பேயை ஜெயித்தார், எல்லாவற்றையும் ஜெயித்தார். அவர் சர்வ ஞானி, சர்வ வல்லவர், சர்வ வியாபி. ஆமென். ஒரு மாறாதவர், மரணத்தை ஜெயித்தவராக
இன்றைக்கு நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? ஆகவே 2000 வருஷம் ஆட்டுக்குட்டியா வந்தார், இனிமே சிங்கக்குட்டியா வரப்போறாரு. அல்லேலூயா சொல்லுமா? ஆகவே அன்றைக்கு ரட்சகரா வந்தார், இனி வரும்போது நியாயாதிபதியா வருவார். ஆகவே முதலாவது வருகையை குறித்து, அவருடைய பிறப்பை குறித்து கொண்டாடுவது நல்லது. அதே வேளையில இயேசு இனிமே ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தா வருவார். அவர் வருகிறார். எதற்கென்றால் அவன் செய்த செயல்களுக்கு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. அல்லேலூயா சொல்லுமா? ஆக பொக்கிஷத்தை திறந்து அவர் ராஜா என்கிற அந்த ராஜ மரியாதை, ராஜா கொடுக்க வேண்டிய கனம், அவருக்கு ராஜரீக காணிக்கையை கற்றுக் கொடுத்தார். ஆமென் சொல்லுமா? ராயல் ராயல் கிங், ராயல் 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 ராயல். இரண்டாவது தூப வர்க்கத்தை கொடுத்தார். தூப வர்க்கம் எதை காண்பிக்கிறது? பரிசுத்தவானுடைய ஜெபம் என்று அப்பதான் சொன்னேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, they opened the treasure and they took the like a gold offering that gave to him. தங்கத்தை மட்டும் அல்ல, தூப வர்க்கம், இன்சென்ஸ் அவர் கொடுத்தார். எதுக்கு? இங்க பாருங்க, அந்த தூப வர்க்கம் எதை காண்பிக்கிறது? பரிசுத்தவான்களுடைய ஜெபமாகிய தூப வர்க்கம். அல்லேலூயா சொல்லுமா? ஆகவே பரிசுத்தவான்களுடைய ஜெபம் நம்முடைய தூப வர்க்கம் என்றால், அன்றைக்கு ஆராதனை சமயத்தில் தேவனுக்கு என்ற சுகந்த வாசனை கொடுக்கிற வாழ்க்கை. prayer life is a precious life. It's a aroma. சுகந்த வாசனை. நம்ம வாழ்க்கையில வாசனை இருக்கா? இயேசுவை குறித்த வாசனை பாஸ்டர் பிரேம் சொன்னாங்க. சர்ச்சில் இருக்கும்போது ஒரு வாழ்க்கை, சர்ச்சை விட்டு போனா இன்னொரு வாழ்க்கை. பாஸ்டர் குரூஸ் தேவாரம் வரும்போது நல்ல உதாரணம் சொன்னார். நல்ல சபைகளை வரும்போது நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுறாங்களாம். ஒரு அம்மாவை நல்லா தெரியுமா, நல்லா எப்போ பார்த்தாலும் முன் வரிசை உட்காந்து நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுவாங்களாம். அந்த அம்மா சத்தம் எப்போதும் கேட்டுக்கிட்டே இருக்குமா. பரவாயில்ல, நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு நாள் விசிட்டிங் போனாராம். விசிட்டிங் போகும்போது அந்த பக்கம் அந்த வீட்டம்மா இருக்கிற தெரு பக்கம் எப்படியோ போயிட்டாங்க. அங்கே போன உடனே ஒரு சத்தம் கேட்டுச்சாச்சு. அங்கே அடி பம்பு சண்டை நடக்கு. பம்பு அடிக்கிற தண்ணி பிரச்சனை, இந்த பம்பு அடிப்பாங்களா, அந்த அடிக்கிற தண்ணி எடுக்கிற இடத்துல ஒரு சத்தம் கேட்கு. இவருக்கு ஒரு சத்தம் பழகுன சத்தம் மாதிரி கேட்கு. அது ஓங்கின சத்தமாக கேட்கு, பயங்கர சத்தமாக கேட்கு, சண்டை போடுற சத்தமாக கேட்கு. என்னடா இந்த சத்தம் எங்கேயே கேட்டது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தா இந்த அம்மா சர்ச்சில் வந்து ஆவியில் நிறையிற அம்மா அங்கே வேற ஒரு ஆவியில் நிறைஞ்சிட்டு இருக்கு. அப்போ போயிட்டு பார்த்துட்டாரு அந்த ஐயா. பார்த்த உடனே கேட்டாரன், ஏம்மா நீங்கள் சர்ச்சில் தானே முதல் வரிசையில் இருப்பீங்க, நீங்கள் தானே ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுவீங்க, அப்போ இன்னும் இங்கே வந்து இப்படி இருக்கீங்களா? பாஸ்டர், சர்ச்சில் இருக்கும்போது ஒரு ஆவி, வெளியே வந்த ஒரு ஆவி, அது நல்ல ஆவி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரானால் அரோமா, நம்ம பேசவே வேண்டாம். we don't need to preach. இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போறீங்களே, இங்கே வந்துட்டு போன உடனே உங்களை பார்த்த உடனே நல்ல ஸ்மெல் பண்ணுவாங்களா? உங்கள் வாழ்க்கையில் அந்த அரோமா, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சுகந்த வர்க்கம், தூப வர்க்கம், அந்த தூப வர்க்கம் நம்ம பார்க்குறவங்க, பேசுகிறவங்க. அந்த நாட்களில் ஒரு பாட்டு பாடுவாங்க. முந்தைய நாட்களில் பழைய காலத்து ஒரு பாட்டு, என்னை காண்போர் உம்மை காண சாயல் வாழ்த்துகிறேன் இயேசு சாமின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. வாழ்த்துகிறேன் இயேசு சாமி, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே, வாழ்த்துகிறேன் இயேசு சாமி, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. அற்புதமாய் ராமுழுதும் அடியேனை காத்தீரே, அற்புதமாய் ராமுழுதும் அடியேனை காத்தீரே. வாழ்த்துகிறேன் இயேசு சாமி, வாழ்த்துகிறேன். என்னை காண்போர் உம்மை காண சாயல் என்னில் வேண்டும். உம்மை காண சாயல் என்னில் வேண்டும். செவிகளும் ஆயுங்கையும் காலுமாக, கண்களுடன் வாயுங்கையும் காலுமாக,
சுகந்த வர்க்கம், அந்த தூப வர்க்கம், ஜெபம், ஜெபமாகிய தூப வர்க்கம் நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவினர், இன்டிமெசி, அவரோட உட்காருவது, அவரோட பேசுவது, அவரை போல மாறுவது. That is Christianity. ஆமென் சொல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லும். ஹல்லேலூயா. அவரை போல மாறுவது தான். ஆகவே இயேசு பிறந்தபோது அந்த மேய்ப்பர்கள் கண்டார்கள், ஆனந்த அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். சாஸ்திரிகள் கண்டார்கள், ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். சந்தோஷம் அடைந்து தங்களை அர்ப்பணித்தார்கள், தங்களுக்கு உண்டானவைகளை அர்ப்பணித்தார்கள். பொன்னையும் தூப வர்க்கத்தையும் காணிக்கையாய் படைத்தார்கள், வெள்ளை பொழுத்தையும் காணிக்கை. அவர் வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், இன்று வருவார். ஆகவே அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம் என்ற அந்த மேலான ஆராதனையோடு புறப்பட்டு சொன்னார். நாமும் அவரை அறிவோம், அனுபவிப்போம், அறிவிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம். நீர் வந்த நாளை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்கள் அன்பு, உங்கள் தயவு, உங்கள் இரக்கம், ஆண்டவர் எங்கள் மேல் வச்ச நீர் எங்களை சந்திப்பதற்கு வனாதி வானங்களே வாசம் பண்ணி ஆண்டவர் எங்களை தேடி வந்த நாளை நினைத்து பார்க்கிற ஆண்டவரே, ஆண்டவரே, தேவன் மனிதனானார், மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியம் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணார். மகிமையை கண்டோ என்று சொல்ல, உம்முடைய மகிமையை நாங்கள் கண்டது போல அநேகருக்கான கண்களை திறந்தருளும் ஆஸ்வதியும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்தாம் ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நாம் அனைவரும் இருப்பதாக. Happy Christmas. May God bless you all. Thank you for coming. God bless you.